இன்னைக்கு விஜய் ஆண்டனியோட படம் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க. அது மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் பார்த்தாங்க. ஸோ அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆவரேஜான படமாவும் இருக்கு, கொஞ்சம் நல்ல படமாவும் இருக்கு. ஸோ அதை பத்தின தான் இன்னைக்கு பேச போறோம். இந்த மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிறதோட இன்னும் போற காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சினிமா பிடிக்காத மனிதன் ஆகிற வரைக்கும் இவங்க விட மாட்டாங்க போல் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் பல கதைகள் எடுத்து போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்ல செலக்டிவா நடிக்கக்கூடியவர் தான். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா சலீம் நான் அப்படிங்கிற படத்தோட தொடர்ச்சியா இந்த படம் வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. இந்த படத்துல வந்து சில கதைகள் ஒட்டாத இருக்குதுங்க. அதே மாதிரி படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இன்ட்ரோல் பிளாக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து ஒரு டிஃபனை நம்ம ஆர்டர் பண்ணோம்னா எப்படி வேகமா கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இந்த படத்தை வந்து கொஞ்சம் பினிஷிங் பண்ண மாதிரி இருக்கு. பட் படம் வந்து லைட்டா சுமாரா இருக்கு. படம் வந்து ஒரு டைம் பாக்குற அளவு தான் இருக்குங்க. இந்த படத்தோட கதைக்குள்ளார போகலாங்க. விஜய் ஆண்டனி, மேகா ஆகாஷ், முரளி சர்மா மற்றும் பல இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. முரளி சர்மா இந்த படத்துல வந்து ஒரு போலீஸ்காரன் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி சத்யராஜ், சரத்குமார் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அவங்க இந்த படத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கோப் இல்ல அப்படின்னு சொல்லலாங்க. சலீம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மினிஸ்டரோட பையனை கொண்டுருவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் அவர் டிராவல் பண்ணி வேற ஊருக்கு வருவாருங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரகசிய படை மாதிரி ஒரு கூலிப்படையில போய் ஜாயின் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல அவருக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. அந்த நம்பர் தான் அவரோட சீக்ரெட்டான நம்பர். அவர் பேருக்கு பதிலாக அந்த நம்பர் யூஸ் பண்ற மாதிரியும் அவர் வந்து ஒரு டிராவல்ல வந்து தன்னோட லவரோட போகும்போது சுட்டு கொண்டாடுறாங்க எதிரிகள். இவரையும் சுட்டு கொண்டதா வந்து எல்லாரும் வந்து சால்வ் பண்ணிடுறாங்க அந்த ப்ராப்ளத்தை. சரத்குமார் சார் வந்து விஜய் ஆண்டனி வந்து ஒரு ரகசியமான இடத்துக்கு கூட்டு போறோம்னு சொல்லி அந்தமான்ல கொண்டு போய் விட்டுறாருங்க. சோ இங்க வந்து நீ வந்து ஒழுக்கமா இரு, நீ யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பினதுக்கு அப்புறம் அந்த கதையும் பாதியிலே கிளம்பி போயிடுதுங்க. அப்படிதான் இருக்குதுங்க. அதாவது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இந்த படத்துல வந்து அந்தமான்ல விட்டுட்டு போனது, அந்தமான்ல வந்து ஒரு சின்னதா ஒரு கேங் மாதிரி, அதாவது வெஹிக்கிளுக்குலாம் வந்து லோன் கொடுக்குறவர் என்ன பண்றாருன்னா ஒரு அநியாய வெட்டி போடக்கூடிய ஒரு ஆள் வந்து அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பிக் ஷாட் மாதிரி காட்டுறாங்க அந்த ஊர்லயே. சோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த விஜய் தலைவாசல் விஜய்க்கு வந்து லோன் வந்து ஒரு சூரிட்டி போட்டிருப்பாரு. அந்த நபரும் வந்து காணாம போனதுனால நீ வந்து பணம் கட்டி ஆகணும் அப்படிங்கும்போது சரி நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு சொன்னவன எப்படி கட்டுவோம் அப்படிங்கும்போது இந்த உன்னோட விஆர்எஸ் வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா கூட அது பத்தாது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து காஃபில வந்து பாய்சன் கலந்து கொடுத்துட்டு நீ வேலையில இருக்கும்போது இறந்துட்ட மாதிரி செட்டப் பண்ணிடலாம், பணத்தெல்லாம் பிடிங்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் பிடிங்கிறாரு. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா தலைவாசல் விஜய் தான். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் மேகா ஆகாஷோட அப்பாவா இருக்காரு. அங்க வந்து ஒருத்தர் நட்பா வர்றாரு. யாருன்னு பாத்தீங்கன்னா சரண்யாவோட பையனா இருக்கக்கூடியவர் வந்து அவர் மூலியமா அவருக்கு தான் வந்து ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது இந்த பைனான்ஸ்கார் மூலியமா. அதை வந்து திரும்ப சால்வ் பண்றதுக்கு இவர் வந்து சண்டை போட்டு திரும்ப அந்த பிரச்சனையை வந்து இவரே வந்து சால்வ் பண்றாரு. படம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனா போயிட்டு இருந்தால் கூட சில இடங்கள் வந்து ரொம்ப புரியாத மாதிரி அந்த படத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 பாட்டு இந்த படத்துல கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அதே ஊர்ல இருக்கக்கூடிய இந்த முரளி சர்மா அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவர் கொஞ்சம் ஈகோயிஸ்டா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டராகவும் இருக்காரு. அவருக்கும் இந்த ஊர்ல ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவனுக்கும் அப்பப்ப ஒரு கிராஷ் ஆயிட்டே இருக்குது. லாஸ்டா ஒரு ஃபைட் நடக்குங்க. அந்த ஃபைட்ல வந்து என்ன பண்ணா சமாதானமா பேசி அந்த ஃபைட்டை முடிச்சிருவாரு. ஃபைனான்ஸ் பண்ற ரைட், அநியாய வட்டி போடுற, ஆனா வந்து நீ வந்து மக்களுக்காக இது மாதிரி உதவி செஞ்சனா உன்னை வந்து எல்லாரும் ஹீரோன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சின்னதா முடிச்சிருவாரு. சத்யராஜ் சார் வந்து அடிக்கடி போன்ல மட்டும் பேசிட்டு இருப்பாரு. போன்ல வருவாரு, வந்து பேசுவாரு சரத்குமார் சார், அவனை வந்து எப்படியாவது நீ கொன்னுடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நம்பர் 222 அப்படிங்கிற நம்பர் நீ வந்து இவருக்கு வந்து எந்த வம்பும் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விலகி இருப்பாரு விஜய் ஆண்டனி அவர்கள். அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமி வந்து நனைஞ்சிட்டு இருக்கும் மலையில. சோ மேல எல்லாம் மரம் எல்லாம் விழுந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ அந்த டாமி வந்து சரி நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லி மலையில இறங்கி போவாரு. இறங்கி போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாமியை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டுவாங்க. அந்த கால் உடஞ்சி இருக்கும். அப்புறம் வந்து அவரு கட்டி டாக்டர் வந்து அனுப்பி விட்டுருவாரு. டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து டாக்டர் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்றாரு. அந்த டாமி வந்து கால் வந்து உடையலைங்க, அதை உடைச்சிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது யாருன்னு பார்க்கும்போது இந்த பைனான்ஸோட அடியாட்கள் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மேகா ஆகாஷ், அதாவது தலைவாசல் விஜயோட அவங்க வீட்டை வந்து ஆக்குபை பண்ணலான்னு போறாங்க. அந்த டைம்ல அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு அவங்களையும் 2 பேர்த்தையும் அடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அந்த டைம்ல அந்த டாமியோட காலை உடைச்சிடுறாங்க. சோ இதனால கோபமடைஞ்ச விஜய் ஆண்டனி வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து அவங்க வீட்டுக்கு போறாரு. யார் அந்த அடியாட்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த அடியாளோட காலையும் உடைச்சிடுறாரு. சோ இந்த சின்ன டாமி இருக்கு பாத்தீங்களா, அந்த காலில் வந்து கட்டி அப்படியே நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளுவண்டி மேல அந்த நாய்க்கு வந்து செட் பண்ணி விட்டு அப்படியே அதை இழுத்துக்கிட்டே நடந்துகிட்டு இருக்கும். நான் இது வந்து சமீபத்துல இந்த படம் பார்த்தது இப்பங்க சமீபத்துல இங்க சேலம் ஃபேர்லாண்ட்ஸ்ட்டு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாமிக்கு வந்து வண்டி மாதிரி கட்டி இழுத்துட்டு போற மாதிரி போட்டு பார்த்தேன். சோ இது வந்து எங்கேயோ நம்ம இந்த செட்டப் பார்த்துருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஒத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இவரு நம்ம ஊர்ல இருக்கிறவரு இந்த படத்தை பார்த்துட்டு பண்ணாரா இல்ல அவங்க இந்த டாமியை பார்த்துட்டு பண்ணாங்களான்னு தெரியல. சோ அது மாதிரி பார்க்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டாமியோட அந்த வண்டியோட போயிட்டு இருக்கோம். நான் யோசிச்சு பார்த்தேன் பின்னாடிதான் கதவு இருக்குது, ஓபன் பண்ணி ஒரே ஓட்டமா நம்ம எப்படி கிளம்பிடலாமான்னு கூட யோசிச்சேன். ஒரு சில சீன் பார்க்கும்போது வந்து இந்த படத்தோட செட் ஆகாத மாதிரியே இருக்குங்க. அதே மாதிரி இந்த வில்லனோட அடியாளோட காலை உடைக்கும் போது
இந்த டாமியை ஜூம் பண்ணுவாங்க. அந்த டாமி வந்து ஒரு மாதிரி பார்க்கும் பாருங்களா. சோ அந்த டாமியை ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்து நம்ம வந்து ரிவ்யூ வந்து போடணுமா இல்ல போடாதே பேசாத ஊர் பக்கம் இது போயிடலாமா அப்படின்னு சொல்லி நல்லதா ஒரு சீட்டு எடுத்து போடுங்க, கிழிச்சிட்டு மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம்னு கூட தோணுதுங்க. அந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா விமர்சனம் பண்ணும்போது நல்லா அருமையா இருக்குது. இடத்துல வந்து இப்படி மிஸ்டேக் நடக்கும்போது நம்மளுக்கு வந்து தமாசா இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கதையில மீட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.